நான் உடம்பு சரியில்லாம படுக்கை ஆயிட்டேன். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டும் கொஞ்ச நாள்ல உடம்பு சரியில்லாம படுத்துட்டான். என்னால அவனை பாத்துக்க முடியுமானா நிச்சயமா பாத்துக்க முடியாது. ஏன்னா என்னையே ஒரு ஆள் பாத்துக்கிற நிலைமையில நான் இருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவ சேகுவாரா கியூபாவை நோக்கி பயணம் பண்றாங்க. அந்த பயணத்துல சேகுவாராவுக்கு ஆஸ்துமா தொந்தரவு அதிகமா இருக்கு. சரியா மூச்சு விட முடியல. சரி இன்னேலர் எடுத்து பயன்படுத்தலாம்னு சொல்லி பாக்குறப்ப தன்னுடைய மெடிசன் பாக்ஸையும் மறந்து வச்சுட்டு வந்துடுறாரு சேகுவாரா. ஒரு பக்கம் தன்னை பாதுகாத்துக்க முடியுமான்ற எண்ணம், இன்னொரு பக்கம் சக தோழர்களுக்கு உடம்பு கோளாறு ஏற்படுத்துது. எல்லாரும் படுக்கை ஆயிட்டாங்க. அந்த நேரத்துல எல்லாருக்கும் ஓடி ஓடி மருத்துவம் பாக்குறாரு சேகுவாரா. ஒரு மனிதநேயமுள்ள மருத்துவரா மாற ஆரம்பிக்கிறாரு. அந்த பழக்க வழக்கம் அந்த பயணத்துல மட்டும் இல்ல, அவருடைய வாழ்வினுடைய கடைசி வரை அவர்கிட்ட இருந்துச்சு. போர்க்களத்துல நல்ல ஒரு போர் வீரனா இருப்பாரு. போர் வீரர்களுக்கு கட்டளை இடுவதில் நல்ல ஒரு கமாண்டரா இருப்பாரு. அதே மாதிரி போர் வீரனுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் தன்னுடைய துப்பாக்கியை கீழே போட்டுட்டு மருத்துவ பெட்டி எடுத்துக்கிட்டு மருத்துவம் பார்க்கின்ற நல்ல ஒரு மனிதநேயம் உள்ளவராக சேகுவாரா வாழ்வினுடைய கடைசி வரை இருந்தார். அந்த பயணத்துக்கு அப்புறம் எல்லாரும் கியூபாவை வந்தடைகிறாங்க. அப்ப அந்த விஷயம் பாடிஸ்டா கவர்மெண்ட்டுக்கு போயிருது. வான்வழி தாக்குதல் நடத்துறாங்க. எல்லா போர் வீரர்களும் ஒவ்வொரு திசையில நோக்கி ஓடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இனி வரும் வீடியோக்களை பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோ.